வணக்கம். முத்ராதன் யோகாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்று பார்க்க இருப்பது கருட முத்திரை என்று அழைக்கப்படுகிற முத்திரையை பற்றி பார்க்க போகிறோம். இது 2 கைகளையும் சேர்த்து பண்ற ஒரு முத்திரை வகையாகும். இந்த முத்திரையில ஒரு சிறு வேறுபாட்டோட நம்ம லோ பிபிக்கு நம்ம செய்யற ஒரு பயிற்சி இருக்கு. அதை நம்ம தனியா பார்க்கலாம். இப்போ நம்ம சாதாரணமா அனைவரும் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற கருட முத்திரை பயிற்சியை நம்ம இப்ப பார்க்கலாம். கருட முத்திரை பயிற்சியானது மிக முக்கியமாக உங்களுக்கு கண் பார்வை குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு எப்படி கருடனுடைய பார்வை தீட்சண்யமானதோ அது மாதிரி நம்மளுடைய பார்வையில ஒரு தெளிவை கொடுக்கறதுக்கு இது பயன்படும். நம்மளுடைய கண் பார்வை குறைபாடுகளை நீக்கிறதுக்கு இந்த முத்திரையானது பயன்படும். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு மாதவிடாயின் போது ஏற்படும் கிராம்ப் பெயின் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, சுருக்குன்னு இருக்கிற வலியை இது நீக்கிறதுக்கு இது உதவி புரியும். அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப நாட்களாக, அதாவது நீண்ட நாட்களாக எனக்கு வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த கருட முத்திரை மிக சிறந்த ஆற்றலை நம்ம உடம்புல இது கொடுக்கும். எப்படி கருடனுடைய நோக்கு அதாவது அது மேலதான் பறந்துட்டு இருக்கும், உயரத்துல தான் இருக்கும். ஆனா அதற்கான இறை நோக்கி மட்டுமே அதனுடைய கவனம் இருக்குமோ, அதன் போல நம்மளுடைய இலக்கு நோக்கி மட்டும் நம்மளோட கவனத்தை கொண்டு செல்றதுக்கு இந்த கருட முத்திரையானது பயன்படும். வாங்க இப்ப இந்த முத்திரையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த முத்திரையை பண்ணும் பொழுது உங்களுடைய இடது கை யோட உள்ளங்கைகள் நெஞ்சு பகுதியை பார்த்திருக்கணும். அதாவது உங்களுடைய இடது கையோட உள்ளங்கைகள் உங்களுடைய நெஞ்சு பகுதியை பார்த்திருக்கணும். அதே போல உங்களுடைய வலது கை இடது கையின் மேல இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுடைய இந்த முதல் 2 வரிகள் இருக்கு இல்லைங்களா, பெருவிரல்ல, அதை இந்த மாதிரி கொடுத்து நீங்க வளைச்சு பிடிக்கணும். வளைச்சு பிடிச்சிட்டு ஒரு கையை இழுத்துட்டு இந்த 4 விரல்களையும் கருடன் அதனுடைய சிறகை விரித்து பறப்பது போன்ற ஒரு அமைப்புல இந்த கைகளை நீங்க இந்த மாதிரி வைக்கிறது தான் கருட முத்திரை. நீங்க இதை நம்ம நிழல் காட்டி விளையாடுவோம் இல்லைங்களா, அப்போ இந்த முத்திரையை வச்சிங்கன்னா ஒரு பறவை தன்னுடைய சிறகை விரிச்சு பறக்கிற மாதிரியான அமைப்புல உங்களுக்கு அந்த ஷேடோ அப்படின்னு சொல்ற நிழல் ஏற்படும். இப்போ நான் உங்களுக்கு புரியற மாதிரி செய்யறதுக்காக உங்களை நோக்கி செய்யறேன். கண்டிப்பாக உள்ளங்கைகள் உங்களை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். அதுவும் இடது கை தான் உள்ள இருக்கணும், வலது கை தான் வெளியில இருக்கணும் இந்த பயிற்சி செய்யும் பொழுது. அதாவது இடது கை உங்களுடைய இருதயத்தை நோக்கி இருக்கு. இப்ப வலது கையை இந்த இடத்துல இந்த மாதிரி வைக்கிறீங்க. இந்த முதல் கோடு இருக்கு இல்லைங்களா, 2ஓட முதல் கோடையும் இந்த மாதிரி இப்படி வளைச்சு பிடிக்கிறீங்க. இதை வளைச்சு பிடிச்ச பின்னாடி 2 கைகளையும் நன்கு இந்த மாதிரி 4 விரல்களையும் விரிச்சு பிடிக்கிறீங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க இப்படி. ஆனா இது இப்படி தனித்தனியா பண்ணாம, இந்த மாதிரி தனித்தனியா பண்ணாம நம்ம இடது கை மேல வலது கையை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பண்றோம். இதுதான் கருட முத்திரை அப்படிங்கிறது. இந்த முத்திரையோட ஒரு சுவாச பயிற்சியும் நம்ம சேர்த்து பண்ணுவோம். சுவாச பயிற்சி அப்படின்னு சொன்னா நம்ம தனியா இதற்குன்னு எதுவும் செய்ய மாட்டோம். முதல் முறை நீங்க இதை செய்யும் பொழுது இந்த மாதிரி உங்களுடைய நெஞ்சு கூட்டு பகுதியின் நேர் இதை வைத்து கொண்டு இந்த முத்திரையை செய்யுங்க. அதே போல 2வது 10 சுவாசங்கள் உங்களுக்கு எடுக்கும்போது இன்னும் கைகளை நன்கு இறக்கி உங்களுடைய வயிற்று பகுதி அப்படின்னு சொல்லப்படுற வயிற்று பகுதி நேர் இந்த மாதிரி இந்த முத்திரைகளை வச்சுட்டு இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து செய்யுங்க. இப்போ இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்வதன் மூலியமாக நமக்கு கண் பார்வை திறன் நன்கு மேம்படும். உங்களுக்கு மிக முக்கியமாக இது வாத தோஷத்தால நம்மள மந்தமா சிலர் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு மந்த உணர்வு இருக்கும். நமக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு சோம்பல் உணர்வு இருக்கும். அப்போ இந்த முத்திரையை செய்யறதன் மூலியமாக உடனடியாக நமக்கு சுறுசுறுப்பு தன்மை அதிகரிக்கும். அதே மாதிரி லோ பிபி இருக்கிறவங்க இந்த முத்திரையை தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டு வரும் பொழுதும் அவங்களுடைய பிபி ஆனது நன்கு இன்க்ரீஸ், அந்த இரத்த ஓட்டம் அதிகமாகிறதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேங்க, உங்களுடைய இடது கை பெருவிரல் உள்ளங்கைகள் உங்களை பார்த்துருக்கணும். இடது கை பெருவிரலோட முதல் ரேகையோட வலது கை பெருவிரலோட முதல் ரேகை வச்சு இப்படி லூஸாலாம் வைக்கக்கூடாது. நல்லா டைட்டாக ஒரு பறவை பறக்கிற மாதிரி முதல்ல நீங்கள் இந்த மாதிரி நெஞ்சு பகுதியில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இதை நம்ம எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எவ்வளோ நேரம் பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு 15 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு பயிற்சி பண்ணினா போதும். ஏன்னா இது ரொம்ப நேரம் உங்களால் கைகளை இந்த மாதிரி வைக்க முடியாது. 5 நிமிடங்களாக 3 வேளை நீங்கள் இந்த பயிற்சியை செய்து கொள்றதன் மூலியமாக நீங்கள் இந்த பயிற்சியோட பலன்களை
அடையலாம். இந்த பயிற்சியானது யாருக்கெல்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு முத்ராதன் யோகாவிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.